நேத்து விஜய் செஞ்ச 2 விஷயம் எடப்பாடி கூட சேர்ந்த மாதிரியே அந்த விஷயம் வருது. அது என்ன 2 விஷயம்னு பார்ப்போம். கூடவே 38 பேர் வந்து நேத்து மாமல்லபுரத்துல வந்து ஃபேமிலியோட டோட்டலா வந்து 235 பேர் வந்து சந்திச்சாங்கல்ல. அங்க அந்த வராத ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி சொன்ன பேட்டியில சில விஷயம் வந்து எனக்கு முரண்பாடு இருக்கு. அது என்னோட பார்வையில அந்த சந்தேகங்கள்லாம் வருது. அது என்னென்ன சந்தேகங்கள்னு ஒன் பை ஒன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 பாயிண்ட் வந்து அவங்க பேட்டியில உண்மையிலும் முழுசா பாத்தீங்கன்னா அத்தனை கேள்வி உங்களுக்கு வரும். உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் சொல்ற விஷயங்கள் கண்டிப்பா மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகலன்னா அந்த வீடியோ மறுபடியும் பாருங்க. நான் என்னென்ன சொல்றேன்னு பாருங்க. அந்த 4 பாயிண்ட் எடுத்து பாருங்க. உண்மையில ஓ அப்படியா இந்த பெண்மணியா இப்படி பேசுது அப்படின்னு தோணும். அதுக்கு அடுத்தது வந்து கொள்கை, நம்மளோட இணை பொதுச் செயலாளர் இருக்கிறார் நிர்மல்குமார். அவரு வந்து தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ஒரு சூப்பர் அப்டேட் கொடுத்திருக்காரு. அதை பத்தியும் ஃபுல்லா பார்க்க போறோம். அடுத்தது கோர்ட் நீதிமன்றம் வந்து ஒரு 10 நாள் கெடு வந்து திமுக அரசாங்கத்துக்கு கெடு விதிச்சிருக்கு. அது என்ன கெடு, என்ன 10 நாள் விதிச்சிருக்கு, அதுவும் கரூர் சம்பவத்தை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன, நம்ம எப்பயும் கேட்கறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. ஏன்னா வீடியோ வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கு, முன்னத்தோட இப்போ ஃபோர்ஸா வந்துட்டு இருக்கு, டெய்லியும் வீடியோ வரும். அதனால அதை பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கு, இமீடியட்டா பார்த்துடலாம். நல்ல அதிகாரப்பூர்வமான அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதை தாண்டி இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா அந்த லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ முதல் விஷயத்தை எடுத்து பேசணும் அப்படிங்கும் போது, எடப்பாடியார் அவர்கள் எப்படி வந்து கடந்த கால விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் விஜய் அவர்கள் சொன்ன விஷயத்தை எப்படி மேட்ச் ஆகணும். எடப்பாடி அவர்கள் கடந்த காலத்துல என்ன பேசிக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட அவர் ஆட்சிக்கு வந்தப்போ சிஎம் ஆனார்ல, அப்ப என்ன மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு, அவர் எப்படி சிஎம் ஆனாரு, ஊர்ந்து போய் சிஎம் ஆனாரு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கிட்டத்தட்ட அவர் ஆட்சி அமைஞ்சதுல இருந்து அவர் சிஎம் ஆனதுல இருந்தே பேசிக்கிட்டே வந்தாங்களா. இப்படி அப்படி 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 அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாள் பேசினாங்க, ஒரு 6 மாசம், ஒரு வருஷம் பேசினாங்கல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட செயல்பாடுகள் அப்படியே மாறி அவருடைய நல்ல செயல்கள், அப்புறம் அவர் கவர்மெண்ட் எப்படி ஆட்சி பண்ணாரு அப்படிங்கிற விஷயம் செய்ய அப்படியே அந்த பேச்சு மாறி வேற விதமா வந்துருச்சு. அப்ப அந்த ஊர்ந்து போன விஷயம் மறைஞ்சு போச்சு. அப்ப ஊர்ந்து போன விஷயம் வந்து இப்ப தப்பா தெரியலையா, இப்ப எல்லாம் பேசுறதே இல்லையா. ஏன்னா அவர் எதிர்த்து வைக்கிற கருத்துக்கள் திமுக அரசாங்கத்தை சொல்ற மாதிரி இருக்குது. அதனாலதான் அந்த விஷயத்தை விட்டு இவருக்கான பதிலடி கொடுக்கறதே சரி போச்சு. அதனால நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம மேல அவதூறு பரப்புறாங்கன்னா அதை பத்தி நம்ம கவலையே பட்டுக்காம நம்ம முன்னாடி எடுத்து நம்ம செயல்களை அப்படியே ஸ்ட்ராங்கா செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா எதிரிகள் எல்லாமே நம்மள வந்து அந்த பின்னாடி நடந்த விஷயங்களை அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அவர் விவசாயிகள், அதாவது தஞ்சாவூர் திருவாரூர் அந்த இடத்த போயிட்டு அங்க பாதித்த அந்த நெல்மணிகள் வந்து முளைத்து அந்த பயிரா வந்து அந்த விஷயத்தை எடுத்து மக்கள் மத்தியில வச்சதுக்கு அப்புறம் தான் திமுக அரசாங்கமே அப்படி அந்த ஒரு பாதிப்படைந்த விவசாயிகளுக்கும் மத்த எல்லாத்துக்குமே வந்து உதவி செய்யறது, போய் அங்க ஆக்டிவா இருக்கிற மாதிரி, அதாவது கவர்மெண்ட் ஆஃப்லைன் மோட்ல இருந்த கவர்மெண்ட்டையே ஆன்லைனுக்கு மாத்தி விட்டுற பெருமை வந்து எடப்பாடி ஐயாவுக்கு சேரும். இந்த விஷயம் நடந்துச்சா, இந்த 2 விஷயத்தை வச்சுங்க. இந்த 2 விஷயத்தையும் நேத்து தளபதி அவர்கள் வந்து சிறப்பான சம்பவம் செஞ்சு விட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று கொடுத்தா அந்த எக்ஸ் தளத்துல வந்து போட்டிருக்காரு, நெல்மணிகள் எப்படி பயிரில் நனைந்து முளைத்து அப்படியே உயரமா வருது பாத்தீங்களா, முளைத்து அப்படி ஸ்ட்ராங்கா வெளியே வந்துச்சு, அது மாதிரி திமுக அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்ப்பு முளைத்து வருகிறது, சீக்கிரம் திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படி தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. இதையும் எடப்பாடி சொன்னதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே ஒரு சிங்க் ஆகுற மாதிரி இல்ல, அவர் சொன்னதையும் இவர் சொன்னதையும் 2 பேரோட நோக்கமும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா, எப்படி எடப்பாடி வந்து ஆரம்பத்துல வந்து ஊர்ந்து போய் சிஎம் ஆனாரு அப்படின்னு சொல்லி அப்படியே அவர் மட்டம் தட்டிட்டு வந்தாரு பாத்தீங்களா. அதே மாதிரி இப்போ கையலாவதிங்க ஒரு விஷயத்துக்கு 10 பைசா விவேகானந்தர்கள் கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இவர் 41 பேரை கொலை செய்த கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டும், அப்புறம் ஏஐ ஜென்ரேட் பண்ண ஒரு வீடியோ வந்து அப்படி பிணத்தை தள்ளிக்கிட்டு வர்றதும், பிணத்தை கூட வந்து அரசியல் செய்யறதும், இது மாதிரி அவரோட ஃபேஸ இது பண்ணி கொலைகாரன் 41 உயிரை கொன்ற கொலைகாரன், இப்படியே எப்படி எடப்பாடியை வந்து சொன்னாங்களோ அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களையும் பரப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. இது கொஞ்சம் கூட அரசியல் பண்றது யாருங்க, அரசியல் பண்றது யாருன்னு மட்டும் நீங்க மக்களே நீங்க புரிஞ்சுங்க. அரசியல் பண்றது யாருன்னு மட்டும், ஒரு பிணத்தை வச்சு அரசியல் பண்றது யாரு, அது மட்டும் தயவு செய்து புரிஞ்சுங்க. உண்மையிலுமே பிணத்தை வச்சு அரசியல் பண்றது அந்த வீடியோலயே தெரியும், நல்லா பாருங்க, தெளிவா பாருங்க. அந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணது யாரு, அந்த வீடியோ கிரியேட் பண்ணணும்னு ஒரு மூளையில உதிச்சது பாத்தீங்களா. பிணத்தை வைத்து வீடியோ செஞ்சு விஜய மட்டம் தட்டணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்டமைப்பை கொண்டு வந்தது யாரு,
நல்லா யோசிச்சு பாருங்க. இதுதான் பின் அரசியல். இதை செய்யறது யாருன்னு உங்களுக்கே தெரியும். பாத்துங்க மக்களே. ஓகே. சோ நான் அதுக்குள்ள டீட்டெயிலா போல, இது எடுத்து சொல்லணும் அப்படிங்கறது விஷயம் தான் இருக்குது. தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஓகே. இதை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம். அங்க பாதித்த குடும்பங்களில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரமேஷ் அவர்களோட ஒய்ஃப், மனைவி வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க. நிறைய அப்படியே லென்த்தா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில எனக்கு சில டவுட் இருக்கு. அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கொடுத்த அந்த பணத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டதா தகவல். அது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட அக்கௌண்ட்டுக்கு போயிச்சா போகலையா அது தெரியல. போயிருக்கும். ஏன்னா வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து யாரோ ஒருத்தர் தெரியாம அனுப்பிச்சாங்கன்னா நம்மளோட நியாயமான ஆளுங்க வந்து இல்ல இது எங்க பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்தா அந்த யாரு வந்து அனுப்புனாங்களோ சென்டர் அவங்களுக்கு வந்து போயிடும். அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் போயிடும். ஸோ இதுதான் வந்து நிதர்சன உண்மை. அதை தான் அவங்க செஞ்சிருப்பாங்க. செஞ்சதை பத்தி எந்த தப்பும் இல்லை. அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அது தனிப்பட்ட விஷயம். ஆனா அவங்க கொடுத்த பேட்டியெல்லாம் பார்த்தா சில சந்தேகம் வருது. முதல் சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் நம்பர் எப்படி கொடுத்தாங்க, இவங்க கொடுக்காமையா அவங்க பணத்தை போட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ரைட்டா? அடுத்தது அவங்க கொடுத்த பேட்டி எல்லாத்தையுமே ஒன்னொன்னா பார்த்துட்டு வரணும்னா ஒரு இடத்துல சில பேருக்கு மரியாதையோட சார் 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 அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல விஜய்னு வரும்போது மட்டும் ஒருமையில பேசுறாங்க. இத வச்சு பாருங்க, அங்க ஏதோ ஒரு சம்திங்கான விஷயம் நடந்த மாதிரியே இல்ல. கரெக்ட் தானே? அங்க ஏதோ ஒரு விஷயம் அப்படியே நெருடலா இருக்கிற மாதிரியே இருக்குது. சோ இந்த விஷயத்தையெல்லாம் நீங்க பார்க்கும்போது இதை தாண்டியும் அவங்க நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே வராங்க. ஓகே, அவங்களோட ரிலேட்டிவ் வந்து எங்களுக்கு தெரியாம அங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரிலேட்டிவ் அங்க வந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அங்கிருந்து ரிலேட்டிவ் வர்றதும் அந்த வண்டியில ஏத்தி இங்க வந்தாங்க. ரொம்ப சேஃபா யாருக்கும் தெரியாமையே கூட்டிட்டு வந்து, ஏன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, நமக்கு எதிரி கட்சிகள் நிறைய இருக்கிறாங்க, எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க சுற்று வட்டாரத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு பாதுகாப்பா கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு செஞ்சிருக்கிறாங்க. அப்படி வரும்போது யாரு போனாங்க வந்தாங்க அப்படிங்கிறது அந்த பெண்மணிக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது ஒண்ணு. ஏன்னா இங்க ஏறாங்க அங்க கூட்டிட்டு வராங்க. ஓகே, அவங்க ஊர்லயே தெரிஞ்சது மாதிரியே வச்சுக்கோ, அவங்க ஊர்ல தெரிஞ்சது மாதிரியே இருந்தாலும் யார் எதுக்காக அங்க போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. எதுக்கு போனாங்க? ஓகே, இப்போ ஒரு வீட்டுல சர்வ சாதாரணமா ஒண்ணு கேட்கறேன். ஏதோ ஒரு சம்திங் வந்து உங்க ஊர்ல ஒரு ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சு, பெரிய காரியம்னு சொல்லுவாங்க, அது கெட்டது நடந்துருச்சு. நீங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டு மட்டும் தான் பாப்பீங்களா? அவங்களோட அங்காளி பங்காளின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்து வீட்டுக்கும் தானே போவீங்க. அப்படித்தான் இவங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்துல அவங்க சார்ந்த சொந்தங்களை கூப்பிட்டு வச்சு தொக்க விசாரிக்கிறாங்க. இதுல என்ன தவறா இருக்குது? உங்களுக்கு விருப்பம் இல்லை நின்னுக்குங்க. அங்காளி பங்காளி இருக்கிறாங்க, அது மாதிரி கணவர் வகையில சேர்ந்த ரிலேட்டிவ் எங்க அக்காவை தங்கச்சியோ ஏதோ சொல்றாங்க, அது எனக்கு தெரியல. பட் அந்த அவங்கள விருப்பப்பட்டு அங்க போறாங்க, துக்கம் விசாரிக்கிறாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? சோ இதுதான் எனக்குவான ஒரு சில டவுட்ஸ். அவங்க கொடுக்குற பேட்டியில இப்படி ஒரு முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி எனக்கு சந்தேகம். உங்களுக்கு வந்து அது தோணாம கூட போகலாம். ஏன்னா ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கும் இல்லையா? அது மாதிரிதான் எனக்கு இந்த டவுட் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொன்றையும் ஏன்னா அந்த அம்மா இப்படி சொல்லிட்டே இருக்குது, வரல அப்படிங்கிறாங்க, வந்து விஜய் வந்து நேர்ல வந்து பாக்கணுங்கிறாங்க, அந்த பணம் வந்து 20 லட்சம் ஒரு பெருசா அப்படிங்கிறாங்க. இவ்வளவு நாளா பணத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளா பணத்தை வந்து அக்கௌண்ட்லயே இருந்தப்ப அது தெரியலையா? யாராவது சொன்னாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த சந்தேகம்லாம் எனக்கு தோணுச்சு. ஓகே, இதை தாண்டி அடுத்து நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து இனிமேல் ஆக்டிவா இருக்கும், அதுக்கான ஒரு திட்டமிடல் போயிட்டு இருக்கு. விரைவில் விஜய் மக்களை சந்திப்பார், மக்களுடன் உரையாடுவார், தனக்கு நேர்ந்த கொடுமைகள் எடுத்து சொல்வார், அரசியல் இனிமே ஃபயர் ஆக போகுது தமிழக வெற்றி கழகத்துல அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்திருக்காரு. நான் சொன்னது வந்து கொஞ்சம் கூடுதலா சொல்லியிருக்கேன். பட் அரசியல் ஆக்டிவா இருக்க போது, தமிழக வெற்றி கழகத்தோட ஆக்டிவா இருக்க போகுது, கட்சியோட செயல்கள் வந்து ஆக்டிவா இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்னார். அதுக்கு அச்சாரமா தான் உடனடியா வந்த எக்ஸ் தளத்தோட பதிவு தான் அந்த நெல்மணிகள் போல முளைத்து வந்தது போல திமுக அரசாங்கத்தோட எதிர்ப்பு முளைத்து வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அப்படியே பரவி அப்படியே எல்லா மக்களும் போயிரு. இதுல சொல்ல போனா திமுக அரசாங்கம் கொஞ்சம் ஆடி போய் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து மக்கள் மனசுல இருந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இந்த விஷயத்தை தாண்டி அடுத்து வந்து நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதாவது ஒரு 10 நாள் கெடு வந்து தமிழக அரசுக்கு கொடுத்திருக்கு. என்ன தமிழக அரசுக்கு கொடுத்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணிருக்கு. எஸ்ஓபி ஃபார்ம் பண்ண சொல்லி தமிழக அரசுக்கு 10 நாள் கெடு விழிச்சிருக்கு. இந்த 10 நாளுக்குள்ள எங்களுக்கு எஸ்ஓபி கொடுங்க
அதாவது நெறிமுறைகள், பிரச்சார கூட்டம்லாம் நடக்குது இல்லையா, அது இந்த கட்சி அந்த கட்சின்னு பாகுபாடு இல்லாம ஒட்டுமொத்த தமிழக அரசு கட்சிகளும் அதாவது ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வேணும். இப்படிதான் நடத்தணும், இங்கதான் நின்று பேசணும், இங்கதான் கூடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை SOP அப்படிங்கிற ஒண்ணு ஃபார்ம் பண்ணு ஸ்டாண்டர்டு ஆப்ரேட்டிங் பாலிசி. அந்த விஷயத்தை கொண்டு வந்து எல்லா கட்சிகளும் ஃபாலோ பண்ணா இது மாதிரி அசம்பாவிதங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து நீதிமன்றம் வந்து தமிழக அரசு கிட்ட கேட்டிருக்கு. இதுக்கு விரைவில் ஒரு 10 நாள் வந்து சீக்கிரம் கொடுங்கப்பா, நாங்க வந்து இதை கொடுக்கணும், ஏன்னா வந்து தேர்தல் இருக்கிற நேரமா இருக்கிறனால சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா நாம எல்லா கட்சிகளுக்கும் இது கொடுத்துடலாம், அவங்க அது நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், காவல்துறையும் அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ இவ்வளவு விஷயங்களையும் நாம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்தாச்சு, இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் வந்து ஆக்டிவா ஆயாச்சு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெண்மணி பேசுனது முரண்பாடுகள் அவங்க என்னென்னலாம் வந்து ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கிறது, ஏன் யோசிச்சு பேசுறது, அப்புறம் ஒரு கான்ஃபிளிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. சோ இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இதெல்லாம் யார் வெளியே கொண்டதா அப்படின்னு பார்த்தோம்னா மீடியா தான், சோசியல் மீடியா தான். இப்ப நடக்கிற சோசியல் மீடியா உண்மையிலுமே ஆக்டிவான சோசியல் மீடியா. ஆளும் அரசாங்கமும் சரி, ஆண்ட அரசாங்கமும் சரி, ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிறதான். எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா பெண்கள் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் அரசியல் பேச ஆரம்பிச்சாலே, அதாவது ஒரு பெண் கல்வி பெற்றால் அந்த நாடே கல்வி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நாடுங்கிறத விட, அதாவது ஒரு ஆண் கல்வி பெற்றால் அந்த குடும்பம், அந்த பெண் கல்வி பெற்றால் அந்த சமுதாயமே அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த பெண் வந்து அரசியல் பேசுனா உண்மையிலுமே அவங்க பேசுற பேச்சுகளும் தைரியமான அந்த எடுத்து வைக்கும் அந்த உதாரணங்களும் எல்லா மக்களையுமே சென்றடையும். அதுதான் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஞாபக சக்தியும் அந்த திறமையும் இருக்குது. ஓகே, இவங்க எல்லாம் தைரியமா வரும்போது மத்த மீடியாஸும் முன்னாடி வரணும். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீமும் ஒருநிலை சார்பு இல்லாம சமநிலை சார்பு இருக்கணும். இந்த கட்சி தப்பு செய்தா அப்படியே எடுத்து சொல்லு, எதுக்கும் பயப்படாத. இந்த கட்சி இது நல்லது செய்தா அப்படியே எடுத்து சொல்லி எதையும் மறைக்காத அப்படிங்கிற ஒரு நிலை வந்து அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் வரணும். இவங்க மிரட்டுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, இவங்க பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாமே சமநிலையோடு எடுத்து சொன்னா மக்கள் மனசு வந்து உண்மையிலுமே ஒரு சமநிலை இருக்கும். எந்த அரசாங்கத்தை செலக்ட் பண்ணணும், எந்த தலைவர் வந்தா மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு. அதனால கன்ஃபியூஸ் பண்ணாத ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும், நல்ல அரசாங்கத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த கட்டமைக்கிற விஷயமே இந்த மக்களாகிய உங்க கையில தான் இருக்குது. அதனால வந்து இப்ப மீடியா பெருகி போச்சு, மீடியாவும் அதிகமாயிருச்சு. இந்த மீடியாஸ்க்கு எல்லாத்துக்கும் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல். அதுதான் பிரதானமான ஒரு விஷயமாவே இருந்துகிட்டு இருக்கு. நமக்கு சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி எல்லாரும் பேசுவது நம்ம வரவேற்கத்தக்கது. அனைவரும் அரசியல் கற்போம், அரசியல் கத்துக்கிட்டு மேலும் மேலும் நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேர் சென்றடையும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரது இமீடியட்டா நம்ம அப்டேட்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.